ஓம் கணபதி நமக. குருவே சரணம். அனைவருக்கும் வணக்கம். நான் ஸ்ரீ சிவசங்கர். இன்னைக்கு நம்ம ஒரு ஜாதக ஆய்வு பார்க்க போறோம். என்னுடைய கிளையண்ட் ஒருத்தர் வந்திருந்தாரு. வந்துட்டு ஒரு 7-8 மாசமா நல்லா ஸ்மூத்தா போயிட்டு இருந்தது வாழ்க்கை. நான் ஒரு 7-8 மாசமா என்னுடைய மனைவி கிட்ட இருந்தோம், என்னுடைய 2 பிள்ளைகிட்ட இருந்தோம், தீராத பிரச்சனையா இருக்கு. அவங்கள டீல் பண்ணுறதே ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு. நான் எதை செஞ்சாலுமே தப்பு சொல்லிட்டு இருக்காங்க, ஏதாவது குறை சொல்லிட்டு இருக்காங்க, ஏதாவது பிரச்சனையாவே இருக்கு வீட்டில். இதனால ஏன் அப்படின்னு பார்த்து சொல்லுங்க, என்னால் முடியல அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்டு வந்தார். சரி, ஏன் இது மாதிரி நடக்குது, ஏன் திடீர்னு ஒரு 7-8 மாசமா, அதுக்கு முன்னாடி எப்படின்னு கேட்டோம். அதுக்கு அப்பெல்லாம் நல்லா தான் இருந்தது, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனால் இப்போ ஒரு 7-8 மாசமா தான் இது நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். சரி, வாங்க அவருடைய ஜாதகத்தை பார்க்கலாம். அதுக்கு காரணம் என்ன அப்படின்றத அவர்கிட்ட எல்பி மெத்தடில் அனலைஸ் பண்ணி அதுக்கப்புறம் அவர்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணோம். அதுக்கப்புறம் அவருக்கு புரிஞ்சுக்கிட்டாரு என்ன காரணம், எதற்காக இது மாதிரி நடக்குது. எல்லாத்துக்கும் கிரகங்களுடைய அமைப்பு, கிரகங்களுடைய நிலைகள் தான் இதுக்கான காரணங்கள். அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்றதும் நம்ம அவர்கிட்ட சொன்னோம். சரி, அதுக்கப்புறம் அவர் புரிஞ்சுக்கிட்டாரு. அந்த ஜாதகத்தை தான் நான் இப்போ உங்களுக்கு போர்டில் போட்டுருக்கேன். அதை தான் நம்ம இப்போ பார்க்க போறோம். சரிங்களா? இப்போ இந்த ஜாதகம் பாருங்க. இதனுடைய பிறப்பு லக்னம் மகரம். இப்போ இந்த வயதுக்கேற்ற வளரும் லக்னமான ஏஎல்பி லக்னம் கடகம். இவருக்கு 50 வயதை தாண்டி போயிட்டு இருக்க 2 வளர்ந்த மகன்கள் இருக்கிறாங்க. இவருக்கு 2 வளர்ந்த வயதுக்கு வளர்ந்த மகன்கள் இருக்கிறாங்க. அவங்க இவருக்கு 50 வயதை தாண்டி போயிட்டு இருக்கு. இப்போ 7-8 மாசமா தான் இந்த பிரச்சனை அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு முன்னாடி நல்லா இருந்தது அப்படின்னு சொல்றாங்க. சரி, இப்போ இந்த ஏல்பி எங்க இருக்குன்னா கடகத்துல இருக்கு. கடகத்தினுடைய அதிபதி யாரு? சந்திர பகவான். அவர் எங்க இருக்காரு? 9ல இருக்காரு. அதனால சந்திரன் இவருக்கு பாக்கியமாக இருந்தாலும் இவருடைய குடும்பஸ்தானமான 2க்கு 8ல இருக்கிறதுனால இந்த சந்திரனால அவருக்கு அந்த குடும்பத்துல சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்துகிட்டே இருக்கு. குடும்பத்துக்கு தீராத பிரச்சனைகள் இருந்துகிட்டு இருக்கு. ஸோ இது ஒரு காரணமா சொல்லலாம். அடுத்தது, இந்த நட்சத்திர புள்ளி புனர்பூசம் 4. புனர்பூசம் 4 எங்க இருக்காரு அப்படின்னீங்கன்னா அதனுடைய அதிபதி யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா குரு பகவான். அவர் ரிஷபத்துல, அந்த குரு பகவான் ரிஷபத்துல இருக்காரு. குரு பகவான் ரிஷபத்துல இருக்காரு. அது ஏஎல்பிக்கு 11 அப்படின்றது லாபகரமா தான் இருக்கு. ஸோ அவருக்கு லாபகரமா இருந்தாலுமே குடும்பத்துல பிரச்சனை இருக்கு. அது யாரால அப்படின்னு கேட்டீங்கன்னா அவருடைய மனைவியாலும் அவருடைய 2 பிள்ளைகளாலும் அவருடைய குடும்பத்துல பிரச்சனை இருக்கு அப்படின்றது சொன்னாரு. சரிங்களா? இப்ப நம்ம ஒரு காரணம் பார்த்துட்டோம். குடும்பத்துக்கு இவருடைய இந்த லக்னம் சந்திரன் இந்த குடும்பம் ஸ்தானமான 2ஆம் இடத்துக்கு 8ல இருக்கிறதுனால குடும்பத்துல இந்த சந்திர பகவானே ஜாதகரே குடும்பத்துக்கு தீராத பிரச்சனையா இருக்கிறதா இது காட்டுது. சரிங்களா? ஜாதகரே குடும்பத்துக்கு தீராத பிரச்சனையா இருக்கிறதா இந்த அமைப்பு காட்டுது. சரி, இப்போ நம்ம சொன்னோம், திரும்ப முன்னாடியே சொன்னோம், மனைவியும் 2 பிள்ளைகளும் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப ஜாதகர் இது அப்படின்னா அவருடைய மனைவி என்னது? 7ஆம் இடம். 7ஆம் இடம் இதனுடைய அதிபதி யாரு? சனி பகவான். சனி பகவான் எங்க இருக்காரு? 8ல இருக்கு. எதுக்கு? ஏஎல்பிக்கு 8ல இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த மனைவி ஜாதகருக்கு தீராத பிரச்சனையாக அமைகிறார். 8ஆம் இடம்ன்றது உங்களுக்கு தெரியும். தீராத பிரச்சனை, தீராத வம்பு, தீராத கோர்ட்டு, தீராத கேஸு, திடீர் பணபரமும் அதுதான். ஆனாலும் தீராத பிரச்சனை அப்படின்றது அவர் சொல்றதுக்கு சரியா தான் இருக்கு. இப்ப மனைவினாலையும் பிரச்சனை அப்படின்னு சொல்றாரு. அது பாத்தீங்கன்னா சனி பகவான் 8ல இருக்கிறது அதை காட்டுது. சரி, 2 மகன்களாலும் ப்ராப்ளம் அப்படின்னு சொன்னாரு. அதுக்கு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏஎல்பிக்கு 5ஆம் இடம் விருச்சிகம். விருச்சிகத்தினுடைய அதிபதி செவ்வாய். அந்த செவ்வாயும் போய் 8ல அமைந்திருக்கிறாரு. ஏஎல்பிக்கு ஜாதகருக்கு 8ல உட்காந்துருக்காரு. அதனால இவருடைய பையன், இவருடைய குழந்தை இவருக்கு தீராத பிரச்சனையை கொடுக்கிறாரு. ரைட்டுங்களா? இது 2வது பாயிண்ட். இப்போ 3வது குழந்தை, அதாவது 2வது குழந்தையும், இப்போ 2வது குழந்தையும்
இதே மாதிரி தான் நடந்துக்கிறாரு. அவரும் தீராத பிரச்சனையா தான் இருக்காரு இவருக்கு எனக்கு அப்படின்ட்டு ஜாதகர் சொன்னாரு. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, 5 அப்படிங்கிறது 5ஆம் பாவம்ன்றது முதல் குழந்தை, 7ஆம் பாவம் அப்படின்றது 2வது குழந்தை. ஸோ இந்த ஜாதகருக்கு 2ஆம் குழந்தை அப்படின்றது சனி பகவான். அவரு வந்து எங்க இருக்காரு? அவரும் 8ல தான் இருக்காரு. அதாவது அதனால ஜாதகருக்கு மனைவி 2ஆம் குழந்தை அப்படின்ற சனி பகவான் 8ல இருக்கிறதுனால இது ஒரு தீராத பிரச்சனையா அவங்க 2 பேராலையும் இருக்கு. அதே மாதிரி இவருடைய மகனாலையும் இவருடைய முதல் குழந்தையான அவருடைய முதல் மகன் வந்து அவர் செவ்வாய், அவரும் அங்கேயே இருக்க சனி பகவானோட சேர்ந்து 8லயே இருக்கிறதுனால ஜாதகருக்கு 8ல இருக்கிறதுனால அதுவும் இவருக்கு பிரச்சனையா இருக்கு. ஸோ இது நடந்தது எப்போ அப்படின்னீங்கன்னா புனர்பூசம் 4 ஆரம்பிச்ச பின்னாடி தான். ஏஎல்பி இங்க போயிட்டு இருக்கும்போது இங்க இது வரைக்கும் நல்லா இருந்தது. புனர்பூசம் 3 வரைக்கும் நல்லா இருந்திருக்கு. புனர்பூசம் 4 ஸ்டார்ட் பண்ண பின்னாடி தான் இந்த பிரச்சனை ஸ்டார்ட் ஆயிருக்கு. அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஏஎல்பி இங்க இருக்கும்போது பாத்தீங்கன்னா அந்த சனி பகவான் செவ்வாய் எல்லாம் வந்து இவருக்கு 9ஆம் இடமா இருக்கு. அதெல்லாம் பாக்கியமா இருந்திருக்கு. ஆனா புனர்பூசம் 4 இந்த ஏஎல்பி கடகத்துக்கு வந்த உடனே இது ஒரு பிரச்சனையா இருக்கு. ஸோ ஜென்ரலான ஒரு ரூலே வந்து கடகம் மற்றும் சிம்மத்துக்கு வந்து குடும்ப வாழ்க்கை அப்படின்றது ஏதாவது ஒரு தீராத பிரச்சனையா தான் இருக்கும் அப்படின்றது இருக்கு. ஏன்னா பொறுத்த வரைக்கும் 7ஆம் இடம் அப்படின்றது சனி பகவான் அவரு 7ஆம் அதிபதி வந்து 8க்கும் சொந்தக்காரர். அவரே தான் வந்து 8க்கும் அதிபதி. அதனால ஜென்ரல் ரூலே வந்து கடகம் மற்றும் சிம்மம் லக்னம் போறவங்களுக்கு குடும்ப வாழ்க்கையில சிறு சிறு பிரச்சனைகள் வந்துகிட்டு தான் இருக்கும் அப்படின்றது ஒரு ஜென்ரல் ரூல். அது இது அழகா காட்டுது. சரிங்களா? இது அவருக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி இந்த சுச்சுவேஷன் அப்படி கிரகங்கள் தான் அவங்களை ஆட்டி படைக்குது. அதனால இப்படிதான் இருக்கும் சுச்சுவேஷன். இது காலத்தால் தான் சரி பண்ண முடியும் அப்படின்றத நம்ம அவருக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி புரிய வச்சோம். அவரும் புரிஞ்சுக்கிட்டாரு. இதை வந்து நீங்க பேசாம இதை ஒரு பிரச்சனையா எடுத்துக்காம நீங்க அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போங்க அப்படின்றத அவருக்கு எக்ஸ்பிளைன் பண்ணோம். ஸோ அது தெரிஞ்ச பின்னாடி அவருக்கு இப்போ ஸ்மூத்தா போயிட்டு இருக்கு. நான் என்ன பிரச்சனை பண்ணாலும் கண்டுக்கிறது இல்லை. இதே ஒரு பிரச்சனையை எடுத்துக்கிட்டு நான் மனசளவுல நான் வந்து எந்த பிரச்சனையும் மனசுக்குள்ளார போட்டுக்கிறது இல்லை இப்போ அப்படின்னு சொன்ன பின்னாடி இப்போ கொஞ்சம் பெட்டரா இருக்கு, இது பெட்டரா ஃபீல் பண்றேன், இப்போ கொஞ்சம் பெட்டரா ஃபீல் பண்றேன் அப்படின்றது நம்ம கிட்ட அதுக்கப்புறம் வந்து ஷேர் பண்ணிக்கிட்டாரு. சரிங்களா? ஸோ இப்படித்தான் வந்து நம்ம இந்த ஜாதகத்தை அனலைஸ் பண்ணணும். இந்த நேரத்தில் இந்த கலையை எனக்கு கற்றுக் கொடுத்த என்னுடைய குருநாதர் டாக்டர் பொதுவுடைமூர்த்தி அவர்களுக்கு நன்றி கூறி அடுத்த காணொலியில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.